வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான எக்ஸாம் சிலபஸ் வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. நம்மளுடைய சேனல்ஸ்லையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஏற்கனவே இருந்த சிலபஸில் வந்து A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய 6th to 10th புத்தகத்தில் எந்த லெசன் வந்து ஃபஸ்ட்டு படித்தா நம்மளுடைய கட் ஆஃப் மதிப்பெண்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி, இப்போது நடக்க இருக்கிற டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்துக்கான வீடியோ தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதாவது இப்போது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து தமிழக அரசுக்கு வந்து என்னென்ன பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து சேஞ்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகலை. தமிழக அரசு வந்து இதை வந்து அப்செட் பண்ணால் மட்டுமே இதுக்கான சேஞ்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான் நடக்கும். அதன் அடிப்படையில் தான் எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷன் வரந்தண்டிக்கும் உங்களுக்கு வந்து அதே சிலபஸ், அதே பிஇடி டெஸ்ட்டு தான் நடக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் வந்து போலீஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்னல்களை வந்து நீங்கள் சந்திக்கிறாப்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படி 10th வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து 150 பேஜுக்கு கிட்ட வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்மளுடைய எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும்தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். மித்ததை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்பலை. அதனால தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் நான் டீட்டெயில்ஸாக வந்து சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் 10th வைக்காதீங்க, 12th கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 12th எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை 10th படித்தவங்க வந்து இப்போ எல்லோருமே 10th வந்து படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து 12th சிலபஸ் வரையும் நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 12th வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க 10th வரி. இந்த 20% இடஒதுக்கீடு வந்து 10th படித்தவங்க எல்லோருமே வந்து நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு வாங்கிடுறாங்க. ஆனால் 12th வரி படித்தவங்க மட்டுமே இந்த இடஒதுக்கீடுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையும் அவங்க வந்து அந்த பேஜில் வந்து இட்டிருந்தாங்க. அதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது 2 வீலர் கிடையாது, 4 வீலரில் வந்து நீங்கள் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 வீலர் வந்து எல்லாத்தையுமே இருக்கும், ஆனால் 4 வீலரை பொறுத்த வரைக்கும் லைட் வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். இது சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து சேம் தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எக்ஸாம் சிலபஸில் வந்து அவங்க வந்து உளவியலை வந்து 2 வகையாக பிரித்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சிலபஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க சிலபஸை வந்து நிறுத்திடுவீங்க. இப்போ இருக்கிற சிலபஸை வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் இன்னும் டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து எந்த விதமான மாற்றமுமே கொண்டு வரலை. தமிழக அரசுக்கு பரிந்துரை மட்டுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பண்ணியிருக்காங்களே தவிர நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வந்து விடலை. நிறையா குரூப்ஸில் வந்து நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தமிழக அரசு நடைமுறையில் எடுத்தால் மட்டுமே இதுக்கான சிலபஸ் வந்து மாற்றுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கும். எஸ்ஐக்குமே சிலபஸ் வந்து மாற்றுறாப்பில் தான் சொல்லியிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அஃபீஷியலாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போட முடியும். இப்போ வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து, அதாவது உடல் தகுதி தேர்வுக்கு வந்து எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. அதில் வந்து நம்ம உடல் தகுதி தேர்வு வந்து இப்போது எப்படி நடக்குதோ அதே உடல் தகுதி தேர்வு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து
ஆல் இன் ஆல் கோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து தமிழக அரசுக்கு பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் அஃபீஷியலாக வந்து வெளியே வந்து வரலை. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் அடிப்படையில் தான் கண்டிப்பான முறையில் வரும். இந்த தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றினால் மட்டுமே புதிய சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த மாற்றத்திற்கான காரணம் ஏதாவது கூற விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்குற நண்பர்களுக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பழைய சிலபஸ் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம். 1 இயர்ஸ்க்கு முன்னே வந்து நம்ம வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போலீஸ் சிலபஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சிலபஸ் மாற்றுறாங்களே நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த இதுக்கு வந்து நிறையா பேர் வந்து இப்போ யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் மாற்றுறதுனால நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. இன்னும் சிலபஸ் வந்து மாற்றலை, நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழைய சிலபஸை படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து எதுவும் குறைஞ்சி போகிறதும் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழைய சிலபஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து யாரும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்பாதீங்க. லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இன்னும் இது நோட்டிஃபிகேஷன் வரலை, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.